அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பழக்காரங்க வந்து ஈவினிங் போல் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து என்னுடைய மகன் சாத்துக்குடியே ஆரஞ்சு பழம் பார்த்தாலே உடைய மாட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸர் வாங்கி 2 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காகவே என்னுடைய மகன் பழம் வாங்க சொல்லுவாங்க. சரி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பழத்தெல்லாம் நல்லா கழுவுனாங்க. நான் கழுவ வேண்டாம்னு சொன்னேன். பழத்தை நல்லா வெளிப்பகுதியெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மேலே செல்ஃபில் இருந்த ஜூஸரையுமே எடுத்து வெளியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, பிளக்கில் சோறுவிட்டு அதுக்கப்புறம் சுவிட்சை ஆன் பண்ணி ஆரஞ்சு பழம் ஜூஸும் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பழத்தை வந்து 2 கட் பண்ணி அந்த மேலே உள்ள பகுதியில் நம்ம வந்து அழுத்தி பிடிக்குமா நல்லா சுத்தமாக அதுக்குள்ளே ஃபில்ட்ரு பண்ணிடும். அந்த சாரை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிடும். அதுக்குரிய விதை மட்டுமே தனியாக இருக்கும். நான் முன்னெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கன் பேரில் அரைச்சி ஜூஸ் ரொம்ப கசந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வாங்கி 2 வருஷம் ஆகுது. நல்ல சூப்பரான ப்ராடக்ட். இதுக்காகவே என்னுடைய மகன் வந்து பழம் வாங்க சொல்லுவாங்க. பழம் வாங்கினோம்னா நம்மலாம் ஜூஸ் போடவே விட மாட்டோம். அவன் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து சரி எது செஞ்சாலுமே நம்மளுக்கு ஒரு பாட்டில் ஜூஸை தந்துடுவாங்க. ஆனால் என்னுடைய மகன் வந்து எந்த வேலைனாலுமே எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஒரு பக்கம் வந்து ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய மகளுமே விடலை. அது நல்லா ஃபன்னாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா மேலே கையை வச்சாலே இப்போ தான் அந்த ஆரஞ்சு பழம் நல்லா புழிஞ்சி பிறகு நம்மளுக்கு சாராக வந்துடும். அப்புறம் என்னுடைய மகன் ஆரஞ்சு பழம் ஜூஸ் தந்தாங்களா ரொம்ப ஹாப்பியாக குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.